அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடர் இயக்க கொள்கை பிரகடன நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு மிக சிறப்பாக இங்கே கடந்த 2 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டிலே என்னை நான் இணைத்துக் கொள்வதற்காக இங்கு மிகுந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் மிகுந்த நெகிழ்ச்சியோடும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய, விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நூல் என்பது அவர்களுடைய கழகத்தின் வெளியீடு அல்ல. தலித் முரசு வெளியிட்டிருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய அந்த நூலை அவர் தாமே முன்வந்து சொந்தம் கொண்டாடி இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் கொண்டு போய் அதை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நூலினுடைய முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. அதை மிகச் சரியாக உள்வாங்கிக் கொண்டு தந்தை பெரியாரின் தொண்டராக தந்தை பெரியார் அவர்கள் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் இங்கே இருந்து தன்னுடைய பேராதரவை தெரிவித்தார்களோ, அதே போல இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த தந்தை பெரியார் அவர்கள் விட்டு சென்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர்களே, இந்த திராவிடர் இயக்க கொள்கை பிரகடனம், இந்த 100 ஆண்டு விழாவினுடைய கொண்டாட்டம், இதனுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால், இந்த நாட்டிலே 100 ஆண்டுகளாக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜாதிய சமூக அமைப்பு, இந்த ஜாதிய சமூக அமைப்பை வேறறுக்க வேண்டும் என்று உருவான நீதி கட்சி, அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியாருடைய பங்களிப்பு, இதையெல்லாம் எதை சொல்லுகிறது? ஒரு நூற்றாண்டு கால பணிக்கு பிறகும் அதனுடைய தேவை இன்றைக்கு ஏன் இருக்கிறது என்பதை நாம் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனுடைய ஒரு மிக முக்கியமான பரிமாணம் என்ன என்று சொன்னால், அதனை நினைவு கூறும் வகையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஒரு 100 நூல்களை தொகுத்து, இதனுடைய மிக உச்சமான நினைவு கூறல் அல்லது இதை ஒரு நூற்றாண்டு பணியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான அடையாளம் எது என்று சொன்னால், கருத்தியல் ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த 100 நூல்களை தொகுத்து இங்கே தமிழகம் முழுவதும் அதை பரப்பிக் கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டு நடவடிக்கையாக நான் கருதுகிறேன். ஜாதிய சமூக அமைப்பை அழித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்தியல் ஆயுதம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அதை மிகச் சரியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். திராவிடர் நூல்கள் 100 என்பது இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு அது தொடர்ச்சியாக இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு நூற்றாண்டு கடந்த பிறகும் தமிழ் சமூகம் எப்படி இருக்கிறது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. நாம் சொல்லுகிறோம், தமிழன் என்று பெருமைப்படுகிறோம், தமிழன் என்று தலை நிமிர வேண்டும் என்று சொல்கிறோம், தமிழன் என்று எழுச்சி பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் அங்கே தொடர்ச்சியாக ஒரு சிக்கல் நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தமிழ் சமூகம் ஓர்மை பெற்ற சமூகமாக இல்லை. தமிழ் சமூகம் இன்றளவும் மனு தர்மம் பிரித்திருக்கக்கூடிய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு இன்றளவும் அது ஆட்பட்டிருக்கிறது. அதனால்தான் இது போன்ற மாநாடுகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். தமிழ் சமூகம் ஒரு நூற்றாண்டு திராவிட இயக்க பணிக்கு பிறகும் அது ஊரென்றும் சேரி என்றும் பிரிந்து கிடக்கிறது. ஒரு நூற்றாண்டு பணி சாதாரண பணி அல்ல. ஆனாலும் தோழர்களே, மனு தர்மம் பிரித்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த சமூகம் ஊர் என்றும் சேரி என்றும் பிரிந்து கிடக்கிறது. எப்படி இந்த சமூகத்தை நாம் ஒரு ஓர்மை பெற்ற சமூகமாக மாற்றப் போகிறோம்? தமிழன் என்று எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம்.
அரசியல் அரங்குகளிலே நாம் தமிழனாக மிளிர வேண்டும், தமிழன் என்று வீறு கொள்ள வேண்டும், எழுச்சி பெற வேண்டும். சரி, ஆனால் ஏன் இன்னும் நாம் சேரியை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்கிறேன். தமிழன் என்ற அரசியல் ஓர்மை இங்கே வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியான செய்திதான். இன்றைக்கு தமிழர்களாக நாம் பொது நிகழ்வுகளிலே, அரசியல் மேடைகளிலே நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் சமூக தளம் எப்படி இருக்கிறது? அந்த அரசியல் ஓர்மை என்பது, தமிழன் என்ற அந்த அரசியல் ஓர்மை என்பது ஒரு சமூக ஓர்மையாக, அரசியல் ஓர்மை பெற்றிருக்கக்கூடிய அந்த தமிழினம் ஏன் சமூக ஓர்மை இன்னும் பெறவில்லை என்பதுதான் நம் முன்னாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த முரண்பாடு எப்பொழுது தீர்க்கப்பட போகிறது? இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தோழர்களே, 1949 நாடாளுமன்றத்தில் இந்திய அரசமைப்பை உருவாக்கும் பொழுது, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பினார். இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம், ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை நாம் கட்டி எழுப்ப போகிறோம். இன்றைக்கு அரசியலிலே நமக்கு எல்லாரும் ஒரு மனிதர், ஒரு மதிப்பு என்ற ஒரு சமத்துவத்தை நாம் அரசியல் அரங்கிலே உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் சமூக தளங்களிலே அந்த ஓர்மையை நாம் பெற்றிருக்கிறோமா? அரசியலிலே ஒரு மனிதன், ஒரு வாக்கு, எல்லாரும் சமமாக போட்டியிடலாம் என்று இன்றைக்கு நாம் பிரகடனப்படுத்துகிறோம் அரசமைப்பு சட்டம் மூலமாக. ஆனால் சமூக தளங்களிலே நாம் ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிறோம். இந்த முரண்பாட்டை நாம் எப்பொழுது தீர்க்கப் போகிறோம் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுப்பினார்கள். எவ்வளவு விரைவில் அரசியல் தளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் என்பது எவ்வளவு விரைவில் சமூக தளத்திற்கு வருகிறதோ, சமூக ஜனநாயகத்தை நாம் என்றைக்கு வென்றெடுக்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஒரு சுதந்திரமிக்க நாளாக நாம் நம்மை சொல்லிக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்தார். தோழர்களே, இந்த இடைவெளியை, அரசியலிலே ஜனநாயகம், சமூக தளத்திலே ஜனநாயகம் இன்மை, இந்த இடைவெளியை நாம், இந்த முரண்பாட்டை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் அதை நாம் இட்டு நிரப்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது இந்த நாட்டுக்கு நல்லது, நன்மை பயக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் தோழர்களே, சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அரசியலிலே ஜனநாயகம் இருக்கிறது. ஆனால் சமூக தளத்திலே அந்த சமூக ஜனநாயகம் இன்னும் வென்றெடுக்கப்படவில்லை என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான மாநாடுகள், இப்படியான கருத்தாயுதங்கள் ஒரு சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு சிந்தனையை விதைக்க வேண்டும். அதை நாம் மக்களிடையே பரப்பியாக வேண்டும். நாம் அந்த அரசியல் ஜனநாயகத்திலே பெற்ற சமத்துவத்தோடு நாம் நின்று விடுகிறோம். அரசியலில் எல்லாரும் தமிழர்களாக மேடையில் அமர்ந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய பண்பாட்டு, நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்காக பெண் கேட்பதில்லை. தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அங்கமாக சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மிக முக்கியமாக எதை முன்னிறுத்துகிறான் என்று சொன்னால் தான் ஒரு தமிழன் என்று அவன் முன்னிறுத்துவதில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விதமான திருமண தகவல் அறிவிப்புகளிலே வரக்கூடியதெல்லாம் என்ன என்று சொன்னால், தமிழன் தன்னை முதலில் ஒரு ஜாதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அரசியல் அரங்கிலே, மிக முக்கியமான போராட்டங்களிலே தன்னை தமிழனாக முன்னிறுத்திக்கக்கூடிய தமிழன் குடும்ப அளவிலே, பண்பாட்டு அளவிலே, குடும்ப நிகழ்வுகளிலே தன்னை ஜாதியாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறான். அதற்கு அவன் சற்றும் கூச்சப்படுவதில்லை. ஆக ஒரு சிந்தனை தெளிவு நம்மிடையே உருவாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாக்கள், நினைவு நாள் விழாக்களை எல்லாம் நாம் கொண்டாடுகிறோம். அது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சாதியை அழித்தொழிப்பதற்கான வழிவகைகளை கண்டாவதாக அந்த நாள்களை நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. தோழர்களே, 2
வரலாற்று நிகழ்வுகளை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1936 இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை மிக முக்கியமானது. உலகத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியது, விடுதலை செய்யக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு நிகரான ஓர் அறிக்கையை, ஓர் ஆய்வை 1936 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு பெயர்தான் ஜாதியை ஒழிக்கும் வழி, அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று அந்த புத்தகத்தினுடைய பெயர். கம்யூனிஸ்ட் அறிக்கைக்கு நிகரானது ஒரு அறிக்கை. இந்தியாவினுடைய ஜாதிய சூழலுக்கு, ஜாதி என்றால் என்ன, ஜாதிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது, ஜாதியை நியாயப்படுத்தக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள், பண்பாடுகள் எல்லாம் எது என்பதை அக்குவேறு ஆணிவேராக 2000 ஆண்டு கால அந்த ஜாதிய நோய்க்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக, மிகப்பெரிய ஒரு ஆய்வாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த நூலை அறிமுகப்படுத்தினார்கள், எழுதினார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இங்கே கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அந்த நூல் அப்படி கொண்டாடப்படவில்லை, அது விவாதிக்கப்படவில்லை இன்று வரை. ஆனால் அந்த நூல் வெளிவந்த ஒரு சில மாதங்களிலேயே அந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை கண்டறிந்த தந்தை பெரியார் அவர்கள் அந்த நூலை உடனே வாங்கி அதை தமிழிலே மொழிபெயர்த்து குடியரசு வெளியீடாக இன்றைக்கு வரைக்கும் அது 20க்கும் மேற்பட்ட பதிப்புகளை அதை கண்டிருக்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியை, பெரும்பான்மை மக்களுக்கான அதிகாரத்தை முன்னிறுத்திய காஞ்சிராம் என்பவர், இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லி மாயாவதி அவர்கள் 3 முறைக்கு மேலாக முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு ஆதாரம், அதற்கு அடிப்படை எது என்று சொன்னால், காஞ்சிராம் அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு சமூக போராட்டம், மிக சிறந்த ஒரு சமூக அணி திரட்டல் தான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு மாயாவதி அவர்களை 3 முறை முதலமைச்சராக ஆக்கியது. காஞ்சிராம் அவர்களிடம் இந்த நூல், அவர் அடிப்படையில் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தார், அவரிடம் சில அம்பேத்கரிஸ்டுகள் இந்த நூலை கொண்டு போய் அவரிடம் கொடுத்தார்கள். 1970களிலே முதல் முறையாக அன்று இரவு அந்த நூலை படித்தார். அதற்கு பிறகு அவர் தூங்கவே இல்லை. அதற்கு பிறகு அந்த இரவு முழுக்க 3 முறை அந்த நூலை படித்தார். அதுதான் ஜாதியை அழித்தொழிக்கும் மொழி. 3 முறை ஓரிரவில் படித்த காஞ்சிராம், என்னுடைய தொழிற்சங்க வேலையெல்லாம் நான் தூக்கி எறிந்து விடுகிறேன், இனி ஜாதியை அழித்தொழிப்பதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையாக நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான செயல் திட்டமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, அதற்கு பிறகு அவர் கட்டிய அந்த பகுஜன் சமாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய போராட்டம் என்பது ஒரு அரசியல் போராட்டமாக அது மாற்றம் கண்டிருக்கிறது. இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு சனாதனம் மிக்க ஒரு அரசியல் கட்சிகள், பார்ப்பனர்கள் கோலோச்சக்கூடிய அந்த இடத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை, ஒரு அரசியல் புரட்சியை அவர் நிகழ்த்தினார் என்று சொன்னால், அது இந்த ஜாதியை அழித்தொழிக்கும் வழி என்ற நூலை படித்ததனுடைய விளைவு. தோழர்களே, மிக முக்கியமான அந்த கருத்தியல் ஆயுதத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு அரசியல் ரீதியாக இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன. வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் நீங்கள் இந்துத்துவத்தை எதிர்கொள்ள முடியாது. அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்து மதம், இந்து புராணங்கள், இந்து பண்பாடு, இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும். அதைத்தான் அந்த ஜாதியை ஒழிக்க வழி என்ற நூல் சொல்லுகிறது. ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இதுவரை ஜாதி குறித்து வந்திருப்பதாக ஒரு கணக்கு இருக்கிறது. 10,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள், ஜாதியினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதை எப்படி ஒழிப்பது என்று. அதிலே எல்லாம் சிறந்த நூலாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆய்வு இருப்பதன் அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதை கண்டறிந்து இன்றைக்கு வரைக்கும் அது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவதாக, தன்னுடைய ஜாதி ஒழிப்பு பணியை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார் என்று சொன்னால், 1935 தன்னுடைய போராட்டத்தின் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு பல்வேறு
போராட்டங்களை முன்னெடுத்திய அம்பேத்கர் அவர்கள் ஆலய நுழைவு போராட்டமாக இருந்தாலும், அல்லது குளத்திலே நீரெடுக்கும் போராட்டமாக இருந்தாலும், அல்லது பொது இடங்களிலே வரும் போராட்டமாக இருந்தாலும், ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த போராட்டங்களை எல்லாம் நிகழ்த்திவிட்டு நாம் அடுத்து வேறொரு கட்டத்திற்கு நாம் சென்றாக வேண்டும். தீண்டாமை கொடுமைகள் நாள்தோறும் தலைவிரித்தாடுகின்றன. ஆனால் அந்த கொடுமைகளுக்கு நாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் என்று சிந்தித்ததன் விளைவாக 1935 இயோலா என்றொரு இடத்தில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இயோலா என்றொரு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை அவர் கூட்டுகிறார். அந்த மாநாட்டில் தான் அவர், நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒருபோதும் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிடுகிறார்கள். வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு பிரகடனம் அது. அதற்கு பிறகு அவர் ஒரு 21 ஆண்டுகள் அதற்காக மிகப்பெரிய செயல் திட்டங்களை வகுக்கிறார்கள். அவருடைய அரசியல் ரீதியான போராட்டங்கள், அவர் ஆய்வு நூல்கள் எழுதியது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு 21 ஆண்டுகள் தான் இந்துவாக சாகக்கூடாது, தன்னுடைய மக்கள் ஒரு இந்துவாக சாகக்கூடாது, இந்துக்களாக அவர்கள் ஒருபோதும் சாகக்கூடாது என்ற ஒரு பிரகடனத்திற்கு எப்படி செயல் வடிவம் கொடுக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு உங்கள் கைகளிலே இருக்கின்ற நான் ஓர் இந்துவாக சாக மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த 21 ஆண்டுகளில் ஆற்றிய மிக முக்கியமான ஒரு 5 உரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பௌத்தம் தொடர்பான ஒரு 2 மிக முக்கிய கட்டுரைகள் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. அம்பேத்கர் என்று சொன்னாலே, அந்த அம்பேத்கருடைய விடுதலை கோட்பாடு எது என்று சொன்னால், நான் இந்துவாக சாக மாட்டேன் என்ற அந்த 2 வரிகள் தான் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரிகள். அதுதான் அந்த நூலிலே மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அந்த கருத்தியல் ஆயுதமாக, மிக சிறப்பான ஒரு கருத்தியல் ஆயுதமாக அது இருக்கிறது. தோழர்களே, நாம் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதை எப்படி செயல்படுவோம், அதற்கு கொடுக்கப் போகிறோம் என்பதை மிக முக்கியமாக நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு 1956 ஒரு 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டினார்கள். ஒரு 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய விடுதலை கோட்பாட்டை அறிவிப்பதாக அவர்கள் சொன்னார்கள். மகாராஷ்டிரத்திலே, நாக்பூரிலே ஒரு 10 லட்சம் மக்கள் திரண்டார்கள். 3 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கொள்கை பிரகடன அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. அதிலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு 22 உறுதிமொழிகளை வாசித்தார்கள். நான் பௌத்தராக மாறுகிறேன் என்று அதிலே இல்லை. நான் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்து கடவுளர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பார்ப்பனியம் முன்வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான பண்பாட்டு சடங்குகளையும் நான் மறுதலிப்பேன் என்பதாக அந்த 22 உறுதிமொழிகள் இருக்கும். ஆக அவர் ஏன் பௌத்தம் தேர்ந்தெடுத்தார் என்பதைத்தான் நாம் இங்கே சுருக்கமாக பார்க்க வேண்டும். பௌத்தம் என்பது ஒரு மதமாக நமக்கு அறியப்பட்டிருக்கிறது. பொது புத்தியிலே பௌத்தம் என்பது ஒரு மதம் என்பதாக இங்கே அறியப்பட்டிருக்கிறது. பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல. பௌத்தம் என்பது அதையும் கடந்தது. அது ஏதோ கிறிஸ்துவம் போலவோ இஸ்லாம் போலவோ அது ஒரு மதம் அல்ல. இன்னொரு மதத்தை நான் தழுவுகிறேன், அம்பேத்கர் மதம் மாறிவிட்டார் என்று சொன்னால், அம்பேத்கர் மதத்திற்கு ஒரு மறு வரையறையை செய்கிறார். மதம் என்பது கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். காலங்காலமாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மதம் என்பதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் சொல்கிறார், மதத்திற்கு கடவுள் தேவையில்லை, மதம் என்பது அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மதம் என்று நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடியதை அம்பேத்கர் மறு வரையறை செய்கிறார். புத்தரே சொல்லி இருந்தாலும் அதிலே காலத்திற்கேற்ப நம்முடைய பகுத்தறிவை கொண்டு அதிலே மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்லாத்தை தழுவுவதை போல, கிறிஸ்துவத்தை தழுவுவது போல அல்ல பௌத்தம் ஏற்பது. இஸ்லாத்திற்கோ கிறிஸ்துவத்திற்கோ ஜாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்பது நோக்கமாக இல்லை. அது வேற எங்கேயோ தோன்றிய மதங்கள். அவை கடவுளை மையமாக வைத்து இயங்குகின்றன. அவர்களுக்கு எல்லா விதமான சடங்குகளும் இருக்கின்றன. ஆனால் சடங்குகளையும் கடவுளையும் மறுத்த ஒரே ஒரு நெறி இருக்கிறது, பகுத்தறிவு நெறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் பௌத்தம்.
பகுத்தறிவு என்பது ஒரு அறிவியல் சொல் என்று சொன்னால், பௌத்தம் என்பது ஒரு பண்பாட்டு சொல். அதனால்தான் தோழர்களே, தந்தை பெரியார் அவர்கள் மிக நீண்ட நெடிய பௌத்த மாநாடுகளை எல்லாம் தமிழகத்திலே நடத்தினார்கள். அது ஒரு பகுத்தறிவு நெறி. ஆகவே நாங்கள் பகுத்தறிவு நெறியை ஏற்கிறோம் என்று பொருள். பௌத்தம் தான் வரலாற்றிலே சதுர்வர்ணத்தை மிக அதிக அளவில் அது கேள்விக்குள்ளாக்கியது. ஜாதியை அழித்தொழிப்பதை, படிநிலைப்படுத்தப்பட்ட அந்த வர்ணாசிரம அமைப்பை அழித்தொழிப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்ததுதான் பௌத்தம். புரட்சியாளர் அம்பேத்கர் மிக அழகாக சொல்வார்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்று சொன்னால் அது புத்தருடைய இயக்கத்தை தான் சொல்ல முடியும். பார்ப்பனர் அல்லாதார் தலைவர் என்று சொன்னால் புத்தரை தான் சொல்ல முடியும் என்று சொல்வார்கள். அப்ப புத்தருடைய போராட்டம் என்பது, பௌத்தத்தினுடைய தன்மை என்பது ஒரு சமூக பண்பாட்டு விடுதலைக்கான ஒரு கோட்பாடு. அது ஒரு அரசியல் கோட்பாடு அல்ல. இன்றைக்கு நாம் பௌத்தம் என்று சொன்னாலே அது இலங்கையிலே இருக்கக்கூடிய பௌத்தம் என்றும் தாய்லாந்திலே இருக்கக்கூடிய பௌத்தம் என்றும் அது நிறுவனமயப்பட்டு விட்ட அல்லது மாசுபடுத்தப்பட்டு விட்ட அல்லது திரிக்கப்பட்ட அது பௌத்தமாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படியான பௌத்தத்தை எல்லாம் நிராகரித்து விட்டுதான் புத்தர் ஒரு மனிதர், அவர் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் பிறந்த ஒரு மாமனிதர். அது ஒரு அரசியல் கோட்பாடு அல்ல. ஏற்கனவே இங்கே உலகம் முழுக்க அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த பௌத்தத்தை அவர் ஏற்க மறுத்து புத்தரும் அவர் தம்மமும் என்று ஒரு மிகச்சிறந்த நூலை அவர்கள் எழுதினார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் தோழர்களே, இன்றைக்கு இந்துத்துவம் என்பது நம்முடைய எல்லா நிலைகளிலும் சமூக, அரசியல், பண்பாட்டு ரீதியாக, கலை, இலக்கிய ரீதியாக அது தொடர்ந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை வெறும் அரசியல் ரீதியாக நாம் எதிர்த்து விட முடியாது. அது மட்டும் போதாது. நாம் நம்முடைய இந்து என்று சொல்லக்கூடிய நம் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அந்த அடையாளத்தை நாம் வெறுத்து ஒதுக்குகிறோம், மறுதலிக்கிறோம் என்று சொல்வதற்கு தான் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 10 லட்சம் மக்களை திரட்டினார்களோ, ஒரு பகுத்தறிவு நெறியை நான் ஏற்கிறேன், ஜாதியை நான் அழித்தொழிக்கிறேன் என்று பிரகடனப்படுத்தினார்களோ, அதே போன்ற ஒரு பிரகடனங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதுதான் நாம் இன்றைக்கு இந்துத்துவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க முடியும். மீனாட்சிபுரம் என்ற ஒரு மிகப்பெரிய மதமாற்ற நிகழ்வு இங்கே நடைபெற்றது 80களிலே. அதுவரை தலித்துகளுக்கு எந்த விதமான உரிமைகளுக்கும் அனுமதி மறுத்தவர்கள், தெருவிலே நடப்பதற்கோ, தேநீர் கடையிலே தண்ணீர் குடிப்பதற்கோ, எந்த விதமான பொது வெளிகளிலோ அவர்கள் தங்களுடைய நிழலை கூட அனுமதிக்க மறுத்தவர்கள், நாங்கள் இந்த மதத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் அங்கே வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் மீனாட்சிபுரத்திற்கு வந்தன. ஏன் என்று சொன்னால், அவர்கள் அடிமைகளாக, இந்துக்களாக அடிமைகளாக இங்கே இருக்கும் வரை எந்த உரிமையும் தரமாட்டார்கள். ஆனால் இந்த மதத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் என்று சொன்ன உடனேயே அவர்கள் எல்லாரும் நீங்கள் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்ப இந்துத்துவத்திற்கு நாம் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்ற வேண்டும், ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தர வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், பெண்கள், இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் இந்து மதத்தை வேறறுக்கிறோம், நாங்கள் பண்பாட்டு அளவில், பெயரளவில், மத அளவில் இந்துக்களாக இல்லை என்பதை நாம் தொடர்ந்து இடையறாமல் நாம் நம்மை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது. அதை நாம் செய்தாக வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகள் நமக்கு தொடர்ச்சியாக கருத்தியல் ஆயுதங்களை நூல் வடிவமாக வழங்கி கொண்டிருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தாலும், தந்தை பெரியாராக இருந்தாலும், வர்ணாசிரமம் எதையெல்லாம் நம்மை பிரித்திருக்கிறதோ, பார்ப்பனியம் எப்படியெல்லாம் நம்மை ஜாதிகளால் பிரித்திருக்கிறதோ, அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நாம் எல்லாரும் ஜாதிகளற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற ஒரு உன்னதமான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லாரும் மனு தர்மத்தால் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஓரணியில் திரண்டு ஜாதி அழித்தொழிப்பை வலியுறுத்தி ஊரையும் சேரியையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகள் நடைபெறுகின்றன. தோழர்களே, இதை நாம் ஒரு முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய பணியை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.